கொழும்பில் குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாக பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அவ்வாறான எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பகுதியில் குண்டுகளை வெடிக்கச் செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டதாகவும் சந்தேகத்தின் பேரில் குற்ற கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டார். ஜாயல கலைவீதிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 28 வயதான அவர் கொழும்பு பாகலவ அலுத் மாவட்ட குவான பகுதியைச் சேர்ந்தவராவார். பிரபலமான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான முகமது நஜீம் முகமது இம்ரான் எனப்படும் காஞ்சிபாணி இம்ரானுடன் சந்தேக நபருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபரின் கைது குறித்த செய்தியுடன் கொழும்பு மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக வதந்திகள் பரவின. இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் வினவப்பட்ட நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாயில பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக அவர் கூறினார். அவரிடம் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் ஆனால் தாக்குதல் நடக்கும் என அஞ்ச தேவையில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.